வெல்கம் கைஸ் டு தி நெக்ஸ்ட் tutorial ஆஃப் நான் உங்கள் data.aep. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா the perfect export settings of After Effects, OPA settings and compression settings of Media Encoder. அண்ட் போனஸாக உங்களுக்கு நான் என் எடிட் எப்படி ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் ப்ராசஸ் பண்ணுவேன்னு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புது வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ டுட்டோரியலுக்கு போகலாம். ஸோ இந்த டுட்டோரியலுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா பர்ஃபெக்டான அண்டு ஹை குவாலிட்டியான மூவிஸை செலக்ட் பண்ணணும். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி எப்பயுமே மூவிஸை வந்து டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணாதீங்க. கோ டு தமிழ் 1MB ஆர் தமிழ் பிளாஸ்டர்ஸில் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த டுட்டோரியலுக்கு சாம்பிளுக்கு வில்லா 2லேருந்து சீன் பேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இதுலேருந்து நான் ஒரு 2-3 கிளிப்ஸை மட்டும் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நிறைய கிளிப்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு டுட்டோரியல் காமிச்சா டைம் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு வந்து சாம்பிள் மாதிரி ஒரு ரிசல்ட் மாதிரி காமிக்கிறேன். நான் எப்படி எடிட் பண்ணுவேன், ஸ்டார்டிங்லேருந்து எப்படி எடிட் பண்ணி எண்ட் வரைக்கும் எப்படி இன்ஸ்டாகிராம் அப்லோட் பண்ணுற வரைக்கும் நான் காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ சின்ஸ் த கிளிப்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 16:9, ஸோ நான் அதே ரேஷியோ எடுத்துக்கிறேன். ஸோ நான் கிளிப்ஸை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எப்படி ஜூம் பண்ணுவேன்னா கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போய் டீட்டெயில்டு ப்ரிசர்விங் அப் ஸ்கேல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு ஃபிட் டு காம்பைட் கொடுத்துக்கோங்க. டேரெக்டாக காம்பைட்டுக்கு ஃபிட் ஆயிரும். அண்டு டீட்டெயிலிங் வந்து நான் எப்பயுமே 100 வச்சுக்குவேன். சாதாரண ஸ்கேலிங்க்கும் இந்த ஸ்கேலிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா சாதாரண ஸ்கேலிங்கில் கொஞ்சம் குவாலிட்டி குறையும், இதில் குவாலிட்டி குறையாது. ஸோ எப்பயுமே டீட்டெயில் ப்ரிசர்விங் அப் ஸ்கேல் எஃபெக்ட் யூஸ் பண்ணுங்க ஜூம் பண்ணுறதுக்கு. ஸோ அண்டு ஆல் த லேயர்ஸ்க்கு மோஷன் பிளர் ஆன் பண்ணிக்கிறேன் ஸ்மூத்தான ரிசல்ட்டுக்கு. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம டோபாஸே தேவையில்லை. ஏன்னா பாருங்கள் ஏற்கனவே நல்லாவே இருக்குது குவாலிட்டி. ஓகேங்களா, பட் இருந்தாலும் நம்ம டோபாஸ் பண்ணலாம். ஓகே, ரீகம்போஸ் பண்ணிக்கலாம் எல்லா லேயரையும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ராவான்னு எடிட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு எல்லாமே கிளிப்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு சாங் போட்டுட்டு முன்னாடி அதாவது டைலாக் பேசுகிற மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ட்விக்ஸ்டர் ஆட் பண்ணிட்டு அந்த ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இதான் நான் ஃபஸ்ட்டு பண்ணுற பேசிக்கான விஷயம். நான் எல்லாமே பண்ணிவிட்டு டோபாஸ் அப்ளை பண்ண மாட்டேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ராவான்னு எடிட் பண்ணுவேன். அதாவது ஜஸ்ட்டு டைலாக் அதாவது இன்ட்ரோ ப்ளஸ் நெக்ஸ்ட் பார்ட் அதாவது ஜூம் இன் ஜூம் அவுட், அந்த கிளிப்ஸ்லாம் ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகுதுல்ல சாங்குக்கு ஏற்ற மாதிரி அது மட்டும் பண்ணுவேன். அண்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. Ctrl+Alt+Y அழுத்தினா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ளியர் ஆகிடும். ஸோ நான் இதோட லேயர் வந்து 3cc வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ எஃபெக்ட்ஸுக்கு போய் ஷார்ப்பன் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ 0.5 சம்திங் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஏற்கனவே அதிகமாக இருக்குங்களே. யா, ஸோ 0.2 சம்திங் வச்சு உங்கள் கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எல்லா வேல்யூஸும் நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ண முடியாது. உங்கள் கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து மற்றவங்க எடிட்ஸில் இவ்வளோ குவாலிட்டி இருக்குன்னா உங்கள் எடிட்ஸும் அதே குவாலிட்டி வரணும்னா நீங்கள் வந்து கரெக்டான மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அன்ஷார்ப் அதாவது BCC அன்ஷார்ப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரேடியஸோட வேல்யூ 24 வச்சுக்கிட்டேன். அண்டு அமௌண்ட்டு 9 வச்சுக்கிறேன். இட் லுக்ஸ் பர்ஃபெக்ட். எனக்கு தெரிஞ்சு டோபாஸே தேவையில்ல, பட் இருந்தாலும் நான் காமிக்கிறேன். ஓகே, யா, ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட்டு செட்டிங்ஸில் போய் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் உங்கள் கிளிப்ஸ்லாம் வந்து என்ன FPSல இருக்குன்னு பார்த்துக்கோங்க. என் கிளிப்ஸ் 24ல் இருக்குது, ஆனால் காம்போசிஷன் 60ல் இருக்குது. ஸோ நம்ம ட்விக்ஸ்டர் எஃபெக்ட் ஆட் பண்ணி ஃப்ரேம் ரேட்டை 24ல் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சூட் ஆயிடும். ஸோ ட்விக்ஸ்டர் எஃபெக்ட், ஃப்ரேம் ரேட் 24 and image prop, contrast edge enhance, motion sensitivity 100, blend, motion weighted blend and smart blend. ஓகே, ஸோ இந்த எஃபெக்டை காப்பி பண்ணிட்டு மற்ற எல்லா லேயருக்கும் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அண்டு டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு கிளிப்போட எண்டில் போய் பாருங்கள் ஏதாவது டிஸ்டார்ஷன் இல்லைன்னா ஃப்ரேம் பில்டிங் நடந்திருக்கான்னு. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கிளிப்புக்கு எந்த டிஸ்டார்ஷன் நடக்கலை, செகண்ட் கிளிப்பு நடக்கலை, அண்டு தேர்டு கிளிப்புக்கு நடக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு மாதிரி கிளிச் மாதிரி இருக்கும். நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உள்ள செலக்ட் பண்ணிட்டு அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு ஒரே ஒரு ஃப்ரேமை
பின்னாடி வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். எந்த பிரச்சனையும் இருக்காது, அந்த கிளிச்சு கேன்சல் ஆகிடும். ஆட் டு ரெண்டர் கியூர் போட்டுட்டு பெஸ்ட் செட்டிங்ஸ் போய் லென்த் ஆஃப் காம் போட்டு யூஸ் காம் ஃப்ரேம் ரேட் 60 கொடுத்துக்கலாம். ஓகே. அண்டு ஹை குவாலிட்டி ஃபார்மேட்டில் போய் ஓக்கடர் செலக்ட் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஓக்கடர் காமிக்கலைன்னா கூகுளில் போய் ஜஸ்ட் சர்ச் ஓக்கடர் அண்டு உள்ளே போனீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓக்கடர்னு இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்ஸ்டால்லேருந்து டேரெக்டாக இங்கே வந்துடும். ஸோ ஓக்கடர் செலக்ட் பண்ணிட்டேன் அண்டு ஃபார்மேட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். 4:2:0 லூஸ்லெஸ் 8-bit ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதோட எல்லா மீனிங்ஸும் நான் என்னோட லைவ் ஸ்ட்ரீமில் சொல்லியிருக்கேன். நான் வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் போடுறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே அண்ட் ஓகே. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன ஆகும்னா ப்ரிவ்யூ ரெண்டரிங் வந்து காமிக்காது. ஸோ ரெண்டரிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிக்கிறேன். டோபாஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நிறைய தடவை அப்டேட்னு கேட்கும். எந்த இதை அப்டேட் பண்ணி தொலைஞ்சிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரௌஸ் கொடுத்துக்கிறேன் அண்டு நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அப்ஸ்கேல் டு 4Kன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அவுட் வந்து நான் வந்து ஒரிஜினலே கொடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து 4K கிளிப்ஸ் வேணாம், 1080 கிளிப்ஸ் இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ ஒரிஜினல் கொடுத்துக்கிறேன். அண்டு 60 FPS ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிடுச்சு. அண்டு ஃப்ரேம் இன்டர்போலேஷனில் போய் க்ரோனாஸ் கொடுத்துக்கோங்க. சில டைம் க்ரோனாஸ் காமிக்காது, அந்த டைமில் வந்து வெறும் க்ரோனாஸ் ஃபாஸ்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு ப்ராக்ரெசிவ் கொடுத்துக்கோங்க. ப்ரொட்டஸ்ட் ஃபைன் டியூன் ஆர் என்ஹான்ஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் பேராமீட்டர்ஸில் ஆட்டோலேருந்து மேனுவல் ஆக்கிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சின்ஸ் இது வந்து அதிகமான ஷார்பன் இருக்கிறதுனால நம்ம ஷார்பன் வந்து ஒரு கொஞ்சமான வேல்யூ வச்சுட்டு ரெடியூஸ் நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறோம். ரிவர்ட் கம்ப்ரெஷன், ரிகவர் டீடைல், ஷார்பன், ரெடியூஸ் நாய்ஸ், டிஹோலோ, ஆன்டி அலைஸ், டீப்ளர், இது எல்லாமே மீனிங்ஸ், எக்ஸாம்பிள் வித் டெஸ்டிங் எல்லாமே நான் என் லைவில் சொல்லி தந்துருக்கேன். அந்த லைவ் ஒரு 50 நிமிஷம் இருக்கும், ஆனால் வந்து டோபாஸ் பற்றி நான் ஒரு 15 மினிட்ஸ் பேசியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ரிவர்ட் கம்ப்ரெஷன் ஒரு 780 வச்சுக்கிறேன். அண்ட் ரிகவர் டீட்டெயில்ஸ் ஒரு 72 வச்சுக்கிறேன். ஷார்பன் அதிகமாக எனக்கு வேணாம், ஸோ நான் 10 வச்சுக்கிறேன். அண்ட் ரெடியூஸ் நாய்ஸ் ஒரு 70 வச்சுக்கிறேன். அண்ட் டிஹாலோ 19 வச்சுக்கிறேன். ஆன்டி அலைஸ், டீப்ளர், இது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மர்ஜ் எடிட்ஸ், அதாவது லவ் எடிட்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஆன்டி அலைஸ் பிளர் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. சின்ஸ் நான் வந்து கொஞ்சம் ஹெட் ட்ராக்கிங்கு, ஆர்எஸ்எம்பி, மோஷன் பிளர் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால எனக்கு மோஷன் பிளர் கண்டிப்பாக வேணும். ஸோ நான் பிளர் எனக்கு வந்து எதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஸோ நான் -100 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்கோடர் வந்து உங்கள்கிட்ட எந்த கிராஃபிக் கார்டு காமிக்குதோ அதில் வந்து H.264 ஹை வச்சுக்கோங்க. அண்டு கண்டெய்னரில் வந்து MOV வச்சுக்கிறேன். பிட்ரேட் ஆட்டோலேயே இருக்கட்டும் அண்ட் ஆடியோ செட்டிங்ஸ் ஆட்டோலேயே இருக்கட்டும். ஸோ நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சீக்ஸ் கிட்ட பாருங்கள், இங்கே ஸ்மூத்தன் ஆகிருக்கு தெரியும் நோஸில், ஆனால் இங்கே தெரியல. ஓகே, ஸோ இந்த இது நம்மளுக்கு சூட் ஆகுது. ஸோ நான் இதை பாஸ் கொடுத்துட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாப் ப்ராசஸிங் கொடுத்துட்டு அண்டு க்ளோஸ் வீடியோ கொடுத்தீங்கன்னா நம்ம ப்ரிவ்யூ இது க்ளோஸ் ஆயிரும். ஸோ நான் இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் ஆஸ் கொடுத்துட்டு எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அங்கே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சேவ் கொடுத்துக்கிறேன். திருப்பியும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் போயிட்டு இதில் வந்து சாங் கொஞ்சம் குவாலிட்டி குறையலாம், மியூட் பண்ணிட்டு நீங்கள் ப்ரீவியஸ் காம்போசிஷனில் யூஸ் பண்ண சாங்கை காப்பி பண்ணி இந்த புது காம்போசிஷன் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மோஷன் பிளர் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய இதெல்லாம் பண்ணிக்கலாம். கிளிப்ஸை கட் பண்ணாதீங்க, ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாம் பண்ணிட்டோம், ஒன்றும் கட் பண்ண தேவையில்ல. unless you want to make any 3D transitions or any kind of transitions. ஓகே, ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாமே பண்ணிட்டு டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டு ஃப்ளாஷு, ஃப்ளிக்கரு, அவுட்ரோ அது எல்லாமே ஆட் பண்ணிட்டு அதெல்லாம் நான் வந்து ஒவ்வொரு ட்விட்டரில் சொல்கிறேன். ஓகேங்களா? தனித்தனியாக சொன்னால் தான் புரியும். ஏன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ இல்லை 40 மினிட்ஸ் வீடியோ கண்டிப்பாக பார்க்க போகிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் எல்லா இது முடிச்சுட்டு அடுத்து வந்து சிசி ஆட் பண்ணுவேன். ஸோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணிட்டு சிசி எப்பயுமே வீடியோக்கு மேலே ஆட் பண்ணுங்கள், டெக்ஸ்ட்டுக்கு மேலேயோ ஃப்ளாஷுக்கு மேலேயோ அவுட்ரோக்கு மேலேயோ ஆட் பண்ணாதீங்க. பேசிக் சிசி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஹவு டு கிரியேட் சிசி, HDR அண்ட் சிம்பிள் சிசி வேணா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் இதில் வந்து டைரெக்டாக என்னோடய சிசி அப்ளை பண்ண போகிறேன்.
Yeah, I have my CCs, Crystal CC, Dreamy CC, SDR CC, Nostalgic Pinky CC, Saturated CC, Vintage CC. ஸோ இதெல்லாம் என்னோட ப்ரீமியம் சிசிஸ். உங்களுக்கு லேர்ன் பண்ண வேணாம், இமீடியட் வேணும்னா நீங்கள் என் ஷாப்பில் பை பண்ணிக்கலாம். 20% ஆஃபில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து HDR CC அப்ளை பண்ணிக்கிறேன். யா, ஸோ ஷார்ப்பன்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. if you don't want sharpen, then don't use. okay, ஸோ இந்த இதில் எனக்கு ஷார்ப்பன் தேவையில்ல, ஸோ நான் ஷார்ப்பன் யூஸ் பண்ணல. பிசிசி அண்ட் ஷார்ப்பன் தேவையில்லன்னு நினைக்கிறேன். யா, ரெண்டுமே தேவையில்ல எனக்கு. ஏன்னா பர்ஃபெக்ட் குவாலிட்டி ஆஃப் மூவிஸ் வில் கிவ் யூ த பர்ஃபெக்ட் அவுட்புட். ஓகே, டோப்பாஸ் கூட தேவையில்ல, ஷார்ப்பன் கூட தேவையில்ல. ஓகேங்களா, அதுதான் சீக்ரெட் ஆஃப் த குவாலிட்டி. இட்ஸ் பர்ஃபெக்ட் கைஸ். யூ வாண்ட் the detailings, you can see the pores. ஸோ இது நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ சி எழுத்துனீங்கன்னா add to render queue ஆயிரும். ஸோ பெஸ்ட் செட்டிங்ஸ், length of comp, use comp, frame rate 60 fps. ஓகே, high quality, the same step. ஓகே, same step. OCR, format options, 4:2:0 lossless, hybrid project. okay, so in the name of final AE, save, caps lock on, render. Interested guys, only watch the full video. அதர்ஸ்க்கு வந்து இங்கிலீஷில் நிறைய பேர் டுட்டோரியல் போட்டிருப்பாங்க, 5 நிமிஷம் 6 நிமிஷம் 4 நிமிஷம், அது பார்த்துக்கோங்க. நான் இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறனால கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, ஸோ நம்ம வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கம்ப்ரெஷன் பண்ணலாம். எதுனா 2 டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி, எதுனா ஹேண்ட் பிரேக் ஒன்று, இல்லைனா மீடியா என்கோடர் ஒன்று. ஸோ நான் மீடியா என்கோடர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்குங்களா, ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைல் கிளிப் எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க, உள்ளே போயிடும். ஸோ ஃபார்மட் வந்து H.264. ஓகே, ஸோ அண்ட் ப்ரிசெட் போய் ஹை குவாலிட்டி 2160p 4K கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு மேட்ச் சோர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு சோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் வரும். லைக் வித் அதுவே மேட்ச் ஆயிடுச்சு, ஹைட் அதுவே மேட்ச் ஆயிடுச்சு, ஃப்ரேம் ரேட் அதுவே மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் ரெண்டர் மேக்ஸிமம் டெப்த்து ஆன் பண்ணிக்கோங்க. அண்டு பர்ஃபார்மன்ஸ் இதில் ஹார்ட்வேர் ஆன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஹார்ட்வேர் என்கோடிங்கில் தான் உங்கள் கிராஃபிக் கார்டு ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அண்டு ப்ரொஃபைலில் போய் அன்செலக்ட் பண்ணிட்டு மெயின்லேருந்து ஹை கொடுத்துக்கோங்க. அண்டு லெவல் வந்து 5.1. அண்ட் நெக்ஸ்ட் பிட்ரேட் செட்டிங்ஸ், VBR 1 பாஸ்லேருந்து CBRனு கொடுத்துக்கோங்க. அண்டு டார்கெட் பிட்ரேட் வந்து ஒரு 47 வச்சுக்கோங்க. ஸோ யூஸ் மேக்ஸிமம் ரெண்டர் குவாலிட்டி. இங்கே டேரெக்டாக சேவ் ப்ரெசெட்னு இருக்கும், சேவ் கொடுத்து இங்கே சேவ் எஃபெக்ட் செட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நேம் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இங்கே டேரெக்டாக ஓகே கொடுத்துக்கிறேன். அண்டு ப்ளே கொடுத்துக்கோங்க. ஸோ கம்ப்ரெஷன் இஸ் டன். இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படி அப்லோட் பண்ணுறது பார்த்துக்கலாம். ஸோ கோ டு இன்ஸ்டாகிராம். ஸோ நான் வந்து ஃபேக் அக்கௌண்ட்டில் அப்லோட் பண்ணுறேன், ஃபார் டெஸ்டிங் தான், அதனால். ஓகே, ஸோ கிரியேட் போய்க்கோங்க, போஸ்ட் போய்க்கோங்க, செலக்ட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணதை செலக்ட் பண்ணிக்கோங்க. யா, ஃபைனல் A1 கம்ப்ரெஸ் பண்ணுது. ஓகே, அண்டு இங்கே போய் இதை கிளிக் பண்ணி ஒரிஜினல் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஒரிஜினலாக என்ன ரேஷியோவில் வச்சுருந்தீங்க அது அப்ளை ஆயிரும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். அண்டு ட்ரிம் சவுண்ட் ஆன், நோ சேஞ்சஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கேப்ஷன்ஸ், டேக் பீப்பிள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு ஷேர் கொடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் டைம் இருக்கும், ஒரு ஹை வீடியோவாக இருந்தால் கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும், இல்லைன்னா டக்குன்னு ஆயிரும். ஸோ டோன்ட் ரிஃப்ரெஷ் ரீலாஸ் பின் ஷேர்னு வந்துருச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம ப்ரொஃபைலுக்கு போய் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மெயின்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லி தந்துட்டே வந்துட்டே இருப்பேன். பாய் கைஸ்.